வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு கன்டெக்ஸ்ட்ட வந்து கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம நேத்து வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, செட்டப் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து கன்டெக்ஸ்ட்னா என்ன? கன்டெக்ஸ்ட் ஏபிஐனா என்ன? இத நம்ம ஏன் யூஸ் பண்ணணும்? இத பத்திலாம் நம்ம வந்து டீட்டெயில்டா பேசியிருந்தோம். இப்ப நம்ம அத வந்து கிரியேட் பண்றது எப்படி? இந்த வீடியோல நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். அடுத்ததுல எப்படி வந்து புரொவைட் பண்றது? அப்புறம் வந்துட்டு எப்படி வந்து அத கன்சியூம் பண்றது? அப்புறம் நம்ம அத வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ், பேசிக் எக்ஸாம்பிள்ஸ்லாம் டார்க் மோட், லைட் மோட் இதெல்லாம் வந்து எப்படி பார்ப்போம். அப்புறம் யூசர் ஆத்தென்டிகேஷன் வச்சு எப்படி பண்றது. ஒரு சிம்பிளா ஒரு கவுண்டர் ஆப் வச்சு பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அதுக்கு கிரியேட் பண்றது எப்படி அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து கிரியேட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ம வந்து ரியாக்ட் ஆப் வந்து செட்டப் பண்ணியிருந்தோம். அத நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, சிடி கான்டெக்ஸ்ட் ஒய்டி அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம்ல, அதுக்குள்ள வந்து போயிடுறேன். போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, விஎஸ் கோட வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். கோட் டாட் அப்படின்றத போட்டுக்கிறேன். ஸோ கோட் டாட் குடுத்தோம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஎஸ் கோட் வந்து நமக்கு பாப் அப் ஆகும். ஸோ இது பாப் அப் ஆனோன நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஜே குடுத்து டெர்மினல புல் அப் பண்ணிக்கிறேன். ஸோ புல் அப் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து என்பிஎம் ஸ்டார்ட் அப்படின்றத வந்து குடுத்துடுறேன். ஸோ இந்த என்பிஎம் ஸ்டார்ட் வந்து ரன் ஆகட்டும். ஸோ அந்த மீன்வைல் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் ஃபைல்குள்ள போறேன். இப்ப நம்ம வந்து அதுல டெஸ்ட் கேஸ்லாம் எழுத போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்க வேணும்னா வச்சுக்கலாம். இல்ல கிளீன் அப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதெல்லாம் வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு இதெல்லாம் தேவையில்ல. ஸோ நான் அதெல்லாம் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ ஆப் டெஸ்ட் அத வந்து டெலீட் பண்ணிடுறேன். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, லோகோ எனக்கு தேவையில்ல. ஸோ அதையும் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இங்க வந்து நேரா வந்து நான் இப்ப ஆப்ல போயிட்டு இங்க வந்து இதுல வந்து பிரேக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்டர் டூ ஹெட்டர வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஒரு H1ல போட்டு சும்மா வந்து ஜஸ்ட் வந்து கோட் வித் அஸ்வின்ற மாரி வந்துட்டு ரன் ஆகுற மாரி வந்து டிஸ்ப்ளே ஆகுற மாரி நான் வந்து வச்சுக்கிறேன். கோட் வித் அஸ்வின் அப்படின்றத குடுத்துடலாம். இந்த இடத்துல அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு லோகோவும் தேவையில்ல. நான் இந்த இதுல எப்பவுமே வந்து ஸ்டைல்ஸ் எதுவுமே கவர் பண்ண போறது கிடையாது. ஸோ நம்ம ஸ்டைல்ஸ் வேணும் அப்படின்னா, நான் வந்து சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்ட வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். அத மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம என்னென்ன ஸ்டைல்ஸ் என்ன இருக்கு அப்படின்றது ஃபுல்லும் டீடைல்டா பேசியிருந்தோம். சரி ஓகே. இது வந்து இப்ப ரன் ஆயிட்டு இருக்கட்டும். ஸோ இந்த ரன் ஆகுற நேரத்துல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோம் போயிட்டு என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்றோம். ஸோ கிரியேட் கான்டெக்ஸ்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புரொவைடர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ நான் அத வந்து சும்மா இப்போதைக்கு புரொவைடிங் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத வந்து கன்சியூம் பண்ண போறோம். ஸோ அதனால கன்சியூம் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதுல வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே வந்து நம்மளால ஒரே இதுலயே வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ ஆனா நான் வந்து டீப் டவுனா போணும் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ஸோ கிரியேட் கான்டெக்ஸ்ட்னா என்ன? கிரியேட் கான்டெக்ஸ்ட் என்னென்னலாம் பண்ணும்? ஸோ அதே மாரி புரொவைட் கான்டெக்ஸ்ட் இப்போ புரொவைடர் குடுக்குறோம் அப்படின்னா, அதுக்குள்ள என்னென்னலாம் நடக்கும்? கன்சியூம் கான்டெக்ஸ்ட்னா அத எப்படி வந்து பண்ண முடியும்? கன்சியூம்னா என்ன? அதெல்லாம் வந்து நம்ம டீடைல்டா பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இத பிரேக் டவுன் பண்ணி நம்ம போயிரலாம். ஸோ இப்போ வந்து கிரியேட் கான்டெக்ஸ்ட். ஸோ இந்த கிரியேட் கான்டெக்ஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஒரு நம்ம வந்து ஒரு டூல் எடுத்துக்கிறேன். ஸோ பேனா எடுத்துக்கிறேன். இதுதான் இப்போ வந்து நம்மளோட ஒரு ஆப்ன்றது மாரி வச்சுப்போமே. ஸோ இதுலேருந்து வந்து எனக்கு அகைன் வந்து 2 போகுது. ஸோ 2 விஷயம் வந்து போகுது. இங்க இந்த 2லேருந்து வந்து மறுபடியும் ஒரு பாக்ஸ் போகுது. ஸோ இது வந்து ஒரு ஹெட்டரு அந்த மாரி nav பார் இந்த மாரி ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளேருந்து வந்து எனக்கு வந்து மறுபடியும் வந்து ஒரு 2 காம்போனன்ட்ஸ் வந்து போகுது. ஸோ இதுலேருந்து நான் வந்து ஒரு இது, அப்புறம் மறுபடியும் இதுக்குள்ளேருந்து ஒரு 2 காம்போனன்ட்ஸ் போற மாரி வச்சுக்கலாம். ஸோ இந்த இஷ்யூவ சால்வ் பண்ண தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கன்டெக்ஸ்ட்ன்றதே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னோம்ல நம்ம. ஸோ இதே மாரி வந்துட்டு லேயரா அதுக்குள்ளன்னு போயிட்டே இருக்கும். இப்ப நான் இந்த கிரியேட் கான்டெக்ஸ்ட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லேயர் மாரி மொத்தமா வந்து மாறிரும். ஸோ நான் இந்த இது மொத்தத்துக்கும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்றேன். இந்த கன்டெக்ஸ்ட்ட நான் எங்க எத குடுத்தாலும், இப்ப நான் இங்கேருந்து இந்த வேல்யூஸ வந்து நான் சப்போஸ் இதுலேருந்து நான் இதுக்கு பாஸ் பண்றேன் அப்டின்னா, எனக்கு வந்து இந்த வேல்யூவ வந்து இங்க எடுத்துக்கணும் அப்டின்னு நான் நெனைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த காம்போனன்ட்ல நான் எடுக்கணும் அப்டின்னு நெனைக்கிறேன்னா, நான் இங்கேருந்து மறுபடியும் இதே மாரி இங்கேருந்து இங்க போயிட்டு, அப்புறம் நான் இங்க போயிட்டு, அப்புறம் நான் இங்க போகணும் அப்டின்ற அவசியம் கிடையாது. நான் இங்கேருந்து இந்த லேயருக்கு ஷூட் பண்ணிருவேன். இதுலேருந்து நான் இங்கேருந்து வந்து மறுபடியும் வந்து இந்த லேயர்லேருந்து நான் வந்து புல் பண்ணிப்பேன். இந்த டேட்டாவ வந்து இந்த இடத்துல வந்து புல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த அட்வான்டேஜ். இந்த கன்டெக்ஸ்ட்ன்றது இதுக்காக தான் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். ஸோ இத வந்து ப்ரொவைடர்னா இதே மாரி தான். அத ராப் பண்றதுக்கு ஹையர் ஆர்டர் காம்போனன்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அத வந்து ராப் பண்ணி வச்சிரலாம். ஸோ இந்த ப்ரொவைடர்ன்றது என்ன? அதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ இப்படிதான் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதே வந்து கிளாஸ் பேஸ்ட்லயும் வந்து நீங்க பண்ணலாம். ஃபங்ஷனல்லயும் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான். நான் ஃபங்ஷனல்ல தான் கவர் பண்ண போறேன் இந்த சீரிஸ் ஃபுல்லும். கிளாஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கும் வீடியோ மேக் பண்றேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து
இப்போதைக்கு நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ நம்ம ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் வந்து நம்ம அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது வந்து நம்ம அதை எல்லாத்தையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனா நான் இப்போதைக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்டெக்ஸ்ட்ட வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்ன்றத சும்மா இங்கேயே ஒரு ஃபைலே வச்சு நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம நேம் வைக்கணும். ஸோ இப்ப நான் வந்து பை டிஃபால்ட்டா எப்படி நேமிங் கன்வென்ஷன் வைப்பாங்க அப்படின்னா, இப்ப ஆத்தென்டிகேஷன்னா auth-context.js, கவுண்டர்னா counter-context.js அந்த மாரி வந்து வைப்பாங்க. இப்ப நம்ம வந்து என்ன வைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீம் தான். டார்க் தீம், லைட் தீம் அந்த மாரி தானே வச்சு பேசிட்டு இருக்கோம். ஸோ தீம்ன்ற மாரி வச்சுக்கலாம். ஸோ தீம் context .js. இந்த தீம் context.jsல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 2 விஷயத்த வந்து பண்ணணும். நம்ம எப்பொழுதும் போல தாங்க இந்த நம்ம RFCலாம் குடுப்போம்ல. ஸோ இந்த இடத்துல வந்து அதெல்லாம் வந்து குடுக்கறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்றதுனால கான்ஸ்ட் இப்போ வந்து தீம் கன்டெக்ஸ்ட்ன்றதுனால தீம் கன்டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டூ கிரியேட் கன்டெக்ஸ்ட்ன்னு சொல்லி ஒரு ஹூக் இருக்கு. ஸோ இந்த கிரியேட் கன்டெக்ஸ்ட்ன்ற ஹூக் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் குடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கேருந்து வந்துரும். ஸோ இது எங்கேருந்து நம்ம புல் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட்லேருந்து வந்து புல் பண்றோம். ஸோ இந்த ரியாக்ட்லயே நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் கன்டெக்ஸ்ட் ஏபிஐன்றது ரியாக்ட்லேருந்து உள்ள டிஃபால்ட் பிஹேவியர் தான். ஸோ அதனால வந்து அந்த கிரியேட் கன்டெக்ஸ்ட்ட வந்து நான் அதுலேருந்து வந்து புல் பண்ணிக்கிறேன். ஸோ தீம் கன்டெக்ஸ்ட்லேருந்து நான் அத வந்து புல் பண்ணிக்கிறேன். ஸோ தீம் கன்டெக்ஸ்ட்க்கு நான் கிரியேட் கன்டெக்ஸ்ட்ன்ற ஹூக்க வந்து புல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த லேயர் வந்து எனக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த லேயர் கிரியேட் ஆனோனே நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு ப்ரொவைடர் வைக்கிறேன். ஸோ இந்த ப்ரொவைடர்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து என்னால வந்து டேட்டாவ வந்து கன்சியூம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டேட்டாவெல்லாம் எப்படி வந்து கன்சியூம் பண்றது? இந்த ப்ரொவைடர்னா என்ன? அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு வீடியோல வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து எப்படி வந்து கிரியேட் பண்றது அப்படின்றதுக்காக தான். ஸோ இது வந்து நெறைய பேர் நெனைப்பாங்க, ஓகே கன்டெக்ஸ்ட்னா ரொம்ப வந்து பெரிய விஷயம் போல. ஸோ இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதனால தான் பிரேக் டவுன் பண்ணி சிம்பிளா வந்து ஒவ்வொரு இதுவா வந்து போடணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அதே மாரி வந்துட்டு நம்ம app.jsல வந்து இங்க வந்து கோடு டெஸ்ட்ன்றது குடுத்திருந்தோம். அது எந்த இஷ்யூஸுமே இல்லாம வந்து ரன் ஆகுதா அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஓகே, எனக்கு வந்து அது எந்த இஷ்யூஸுமே இல்லாம ரன் ஆகுது. ஸோ ஓகே. இப்போ வந்து இந்த வீடியோல வந்து நம்மளால வந்து என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ரியாக்ட்ல வந்து செட்டப் பண்ணியாச்சு. அதுலேருந்து நமக்கு என்ன வேணுமோ அத மட்டும் நம்ம எடுத்து வச்சாச்சு. அதே மாரி கன்டெக்ஸ்ட்ட வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். நாளைக்கு வீடியோல வந்து ப்ரொவைடர்னா என்ன? ப்ரொவைடர் எப்படி வைக்கிறது? அதெல்லாம் வந்து பார்த்துரலாம். அடுத்ததுல வந்து எப்படி வந்து அத கன்சியூம் பண்றது? யூஸ் கன்டெக்ஸ்ட்ன்னு ஒரு ஹூக் இருக்கு. ஸோ அந்த ஹூக்க போட்டு என்னால வந்துட்டு அதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும். ஸோ அப்டேட் பண்ணலாம். மல்டிபிள் கன்டெக்ஸ்ட்ட எப்படி வந்து வைக்கிறது? ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து போக போக நம்ம வந்து கத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.